எத்தனை அப்பனா மீன் பிடிச்சிட்டு நைட்டு சமையலா எதுவும் பிடிக்க மாட்டேன்னு தெரியும். இந்த பக்கம் தேனோ இந்த பக்கம் தேனா இந்த பக்கம் கட் பண்ணி பொறுமையா போடா நீ. நான் பார்த்து இப்பதான் தூங்கி வந்து வரோம். அப்படியே போலாமா என்று சொன்னா ஒரு தூக்கமா இருக்கு. என்னடா பெருசா இருக்கு தூக்கத்துல சாவடி. டேய் இங்க என்னவா பாரு. 4 மணிக்கு 3 மணிக்கு போடா 3 மணிக்கு போயடா. டேய் இவ்வளவு தினேஷ் உட்கார்ந்தா கூட உட்கார்ந்தா டெய்லியா நீ நம்ம அதான் 3 ஆயிச்சு இன்னும் 1 மணி நேரம் அங்க வா. திரும்ப வருவாங்க பசங்க. டேய் கோவில அங்க இங்கடா கிணறு இங்க இருக்குது. எங்க போட்டு போறாங்க ஒண்ணாங்க. நான் அங்க நின்னு அந்த கிணறு நினைச்சிட்டேன். பாத்ரூம்ல இன்னொன்னு இது மட்டும் காட்டணும். நோ என்ன காட்டுங்க. சரி விடு நம்மள சாப்பிட போறோம். மீன் தான் சாப்பிட எல்லாம் ஆயி போகட்றா. ஜெயனா சொல்லு என்ன பண்ணுது? எதுக்கு இது வந்து மண்புழு எதுக்குன்னா மீன் பிடிக்க. மீன் பிடிச்சி சுத்தனா கம்பெனில நம்ம பேங்கிள்ஸ்ல சாப்பிட்டு பாத்துருப்பீங்க. சாப்பிட்டுருப்பாரு. வந்து சேர்ந்திருக்காரு தினேஷ் அவர் காட்டுனது எல்லா ஐட்டமே இருக்குடா. இது மூஞ்சி காட்டிட்டே க்ளீனா. போடா டேய் தூக்குனா சத்தியமா என்ன பேசுறா டேய். வேட்டைக்காரனை யாருக்கும் ஜெயிக்க முடியாது. கருப்பு எந்த பந்தயமா இருந்தாலும் வேட்டைக்காரனுக்கு முதல் சேவனை களத்தில் பார்க்க விடுறது. அவன் ஜாக்கியா களத்தில் இருந்து ஒரு சண்டையில கூட தோற்று இல்லை. இதான போனா வால் புட்டிச்சுடா. ப்ளூ கிளாஸ் ஒன்று ஒரு தத்துவம் பண்ணீங்க வரும்போது தண்டக்கரம் வந்துருங்க. என்ன தத்துவம்? வாங்க நாங்க தான் இப்போ மீன் எங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போறோம். இதுதான் என் தம்பி பாருங்க. எர்ரா அதே சைஸ் தாங்க இதுவா. எர்ரா அவன் செத்துட்டான்டா. கட் பண்ணி விட்டுரு ஜெயனா. இங்க இருந்து நல்லா ஃப்ரீயா வருது. கட் பண்ணுன்றேன். விட்டுறாது கட் பண்ணாத அப்படியே விட்டுருந்தா அது கரெக்டாக உப்புதா போதுமா? கைனா வாடா டேய் நம்மளுது இப்போ கைனா பூச்சி எழுதுறான். ரொம்ப நேரம் போகாத. சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. இரு சிக்காவது லைட்டா. இங்க எட்டும்பதா அது நாக்கு பூச்சா எட்டும்படா. நம்ம ஊர் பசங்க பாருங்க மீன் பிடிச்சிருக்காங்க. நம்மளும் சேர்ந்து இப்போ பிடிக்க போறோம். நாக்கு பூச்சா ரெடி பண்ணி இருக்கோம். இது கட்டிடா இது வச்சிடலாம். அந்த கட்டா தாங்காது. மண்ணு போட்டு ரொம்ப சூடாக கைங்க. ஏன்னா வந்து அது கஷ்டம் ஓடிடும். பஞ்சு கெத்த கட்டுக்கிறியா? சத்தனா ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. போல வச்சு சுண்டு போச்சு. ஏய் நல்லா பெரிய மீன். சைடுல துண்டுறது பாரு எவ்வளவு சீன். அதே உள்ள டீப்பா இது பண்றா செத்தா பாரு எப்படி துண்டு போகுது சைடுல. என்னடா வாங்க மக்களே, நாங்க தான் எர்ல பசங்க. காத்திருந்து காலங்கள் போகுதடி.
பூத்திருந்து பூத்திருந்து பூவிரி நோகுதடி. இல்ல கொஞ்சம் துண்ணு மொத்தம் கொச்சு துண்ணுங்க. ஏய் அதை கைட்டிட்டு உனக்கு கொஞ்சம் பெருசா உள்ள போறா, இல்லைன்னா சின்ன மீன் தான் வரும் இங்க. ஏன் தெரியுமா போறா அதுக்கு? இதை கைட்டிட்டு இந்த இடத்துல மாட்டுறேன். டேய் அப்புறமா போடுறா, அது மறுபடியும் அதே மாட்டு. கடவுளே, நீ இருக்கிறது உண்மைனா இவருக்கு ஒரு மீன் கூட கிடைக்க கூடாது தாயே. மீன் எல்லாம் காப்பாத்து தாயே. மீன் உயிர் அநியாயமா போக போகுது. அந்த உயிரை எடுக்க கூடாது. ஒரு மீன் மாட்ட கூடாது கடவுளே. நீதான் அருள் புரியணும். அது மாதிரி போக கூடாதியா. ஜெருகாண்டி டியா உன் எஸ்கேப் ஆயிடுச்சு. புடி புடியா டியா. புடி இன்னும் 4 பேர் தேர்வு பண்ணிக்கிறது வண்டியா. சொல்கிறது என்ன சொல்கிற நீ? இந்த மீனை துடிக்குது, கண்ணில் வேற ரத்தம் வேற வருது. இது நாங்கள் ரிட்டன் போட போகிறது பாவத்துக்கு பாவமாக இருக்காதனால மறுபடியும் நாங்கள் சாப்பிட போகிறோம். பொரிச்சிட போகிறோம். எங்கடா நம்ம மீன்? இதோ இங்கே எங்கே ஒன்று போட்டி? அது எங்க? அது எப்பயோ மேலே வந்துட்டு போடு, அதுலேயே போடு. மீனோட வாயை பாருங்க. அதானே உட்காந்துக்கிட்டு பார்த்துருவோம். வீடியோ எடுத்துனுக்கிறியா? லைட்டாக மாரி இருக்குதுண்ணா. அழகர்கிட்ட முட்டோ சொன்ன பொட்டச்சி சாவாசம் வேணாம்னு கடைசி வரைக்கும் கேட்க மாட்டேன்ட்டானே. பாலியல் தொந்தரவு கொடுத்து மீன் புச்சுனா இருக்குடா. இந்த மீன் பண்ணிடலாமா? என்ன பஜ்ஜி கிச்சி போண்டா என்ன பண்ணலாமா? டேய் டேய் இதெல்லாம் க்ளீன் பண்ண முடியாது. இங்கே வீட்டு எதுவுமே இல்லை. கத்தி கித்தி எதுவுமே எல்லாம் க்ளீன் பண்ண. கட்டியாது. நான் கடக்கிறேன். நீர் மாதிரி அவ்வளோ தூரத்துக்கு எடுத்து வச்சுருவாங்க. எது வந்து கட்டி நல்லா நீங்கள் இன்னைக்கு நேரில் பார்த்துருக்கீங்களா? உங்களுக்கோசம் உங்களுக்காக நான் காட்டுறேன். இதான் மீன், ரெக்க வெட்ட மீன். அதை வாய பாருங்க. கோ 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 கோ. அழகு பொறாமப்படுற அளவுக்கு பேரு அழகு ஒன்றும் இல்லை, நார்மலாக தான் இருக்கிறா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் பிடிச்சி முடிச்சுட்டு நானே சத்யனா கவின் நாங்கள் 3 பேர் இருக்கோம். அதனால் நாங்கள் என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க மீன் மட்டும் எடுத்துன்னு அவங்க மட்டும் போயிட்டாங்க. நாங்கள் இந்த தூண்டில் இதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டுருக்கோம். சின்ன சின்ன மீனிங்லாம் அதுலேயே போட்டோம். அது காட்டு முடியல. மன்னிச்சிருங்க. கவின் அந்த
அவங்க விட்டு போனதுனால ஜீர்ணிக்க முடியுதா? சொல்றா கவின். கெட்டு சத்தனா போன ஏன்டா சாப்பிட்டா? அவங்க போனதை விட்டு போனாங்களே, ம் அதை பற்றி எதனா சொன்னான்? அவங்க பிந்தி பசங்க மொத்தம் மனசாட்சியே இல்லை எல்லாம். மனசாட்சி இல்லை. பெரிய மீன் சாப்பிட்றோம், தின்னு மீன் சாப்பிடணும் நம்ம. சின்ன மீன் சரி எங்களை பாவமாக இருந்துச்சு, ஒரு மாதிரி போனோம், மறுபடியும் அவங்ககிட்ட குத்த அமிச்சிட்டோம். நல்லா அவ்வளோதான். வீடியோ பார்த்து சிரிச்சுட்டே இருக்கேன். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி